ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களை அதிகம் நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த வேலைக்காக நன்றிகளை செலுத்துகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நீர் ஆண்டவரே ஸ்தோத்திரம். இதுவரை நடித்து வந்த இம்மானுவேலரே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. நீ நல்லவர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நீர் வாக்கு மாறாதவர் ஆண்டவரே. வாக்கு தத்தத்தில் உண்மை உள்ள தேவனாய் கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த வேலையிலும் கூட ஆண்டவரே ஸ்தோத்திரம். அடியனை ஆண்டவர், நான் சிறுமையும் எளிமையும் ஆனவன், கர்த்தர் நீரோ என் மேல் நினைவாக இருக்கிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசுவே ஸ்தோத்திரம். அடியனுக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஒன்றும் இல்லை ஆண்டவரே. அடியனை வெறுமையாக தாழ்த்தியும் கருத்தில் ஒப்புடுறேன் தகப்பனே. நான் சிறுகவும் நீ பெருகவும் போகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த பாத்திரத்தை எடுத்து நீ பயன்படுத்துங்க ஆண்டவரே ஸ்தோத்திரம். வாயின் வார்த்தையிலும் இருதயத்தின் தியானங்களும் உமக்கு பிரீதியாக இருக்கட்டும் ஆண்டவரே. வீண் வார்த்தை ஒன்றும் வாயிலிருந்து புறப்படாதபடி கர்த்தர் கிருபையா இருப்பீராக தகப்பனே. துணிகரமாக தேவ சமூகத்தில் ஆண்டவரே வெறுமையாக ஆண்டவரை ஸ்தோத்திரம் சுயமாக எதுவும் பேசாதபடி கர்த்தர் கிருபையாக ஆண்டவரை தூதர்கள் வாய்களுக்கு தூதர்களை காவல் வைப்பீராக தகப்பனே. ஆண்டவரை பேசும்பொழுது ஆண்டவரே தேவனுடைய வல்லமை புறப்பட்டு ஆண்டவரை ஸ்தோத்திரம் பெரிய காரியங்களை செய்யட்டும். இது நிமித்தமாக அவருடைய வாழ்க்கை சீராகட்டும், செழிப்பாகட்டும். நிலைநிறுத்துங்க ஸ்தோத்திரம். நீரே பேசுங்க. கிறிஸ்து இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்கள் நல்ல தகப்பனே. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. இதுவரை நம்ம ஏந்தினவர், தாங்கினவர், தப்பித்தவர். ஹல்லேலூயா. இன்று எல்லாரும் கூட இந்த ஸ்தோத்திரம் ஆகஸ்ட் 15 ஸ்தோத்திரம் தேசத்தின் சுதந்திர தினமாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. நாமோ தேவனுடைய ஸ்தோத்திரம் அவருடைய சந்ததியில் உட்கார்ந்து உபவாசித்து ஹல்லேலூயா இந்த தேசத்திற்காகவும் நமக்காகவும் ஸ்தோத்திரம் அநேக ஆத்துமாளுக்காகவும் வியாதியர்களுக்காகவும் இளைஞர்களுக்காகவும் என்று பலவிதமான ஜெப குறிப்புகளோடு கூட இந்த நாளை நம்ம கழித்து கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். நான் இன்று சபைக்கு வருகிற சூழ்நிலையில் நான் முன்னாடி ஐயாவுக்கு சொல்லிட்டேன், ஐயா நான் வரலன்னு மெசேஜ் போட்டேன். நைட்டு 2 மணிக்கு என்னன்னு தெரியல கிளம்பி மகாபலிபுரத்தில் தான் வந்து காலைல சபைக்கு வரும்படியாக கர்த்தர் பேசினார். அது நிமித்தமாக நான் வந்தேன். நான் ஸ்தோத்திரம் 3 நாளைக்கு முன்னாடியே சொல்லிட்டேன், ஐயா நான் வரல இந்த வாரம் ஸ்தோத்திரம் இந்த மாதிரி கொஞ்சம் எமர்ஜென்சி வேலை வந்துட்டு இருக்குது, ஆளுங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, நான் மண்டே அந்த ரெசார்ட்டு ஹேண்ட் ஓவர் பண்ணணும், அதனால் ஆளுங்க செட்டாக நான் செய்யணும்னு சொன்னேன். இருந்தாலும் ஸ்தோத்திரம் கர்த்தருடைய வார்த்தை நிமித்தமாக நான் வந்தேன். ஸ்தோத்திரம். வந்த மாத்திரத்தில் ஐயா கேட்டாங்க வார்த்தைக்கு ஆயத்தமாக இருக்கீங்கன்னு. நான் எதுவுமே பண்ணவே கிடையாது. எதுவுமே ஸ்தோத்திரம் வேலை நிமித்தமாக நான் எதுவுமே பைபிளோட திறக்கலை, நான் எந்த வசனத்தை எடுக்கவே இல்லை. ஆனாலும் இந்த வார்த்தை கொடுக்கும்படியாக ஒரு சில வசனத்தை எடுத்து வைத்தேன். அப்பொழுது வொர்ஷிப் பண்ணும்போது ஸ்தோத்திரம் அந்த ஜெப வேலையிலே தேவன் பேசினார், கண்டிப்பாக நீ பேச வேண்டியதை பேசி தான் ஆக வேண்டும் என்று. அதுக்காக இப்போ தான் ஐயா கிட்ட சொன்னேன், ஐயா தேவன் கொடுத்த ஆலோசனை ஸ்தோத்திரம் நான் சொல்ல விருப்பப்படுறேன்னு சொன்னேன். ஸோ அதுக்காக சரின்னு அவர் அங்கீகரித்தார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இதுவரை என்னுடைய வாழ்க்கையில் நான் ஒரு நாள் கூட ஸ்தோத்திரம் நிறைய இடத்துல நான் செய்தி கொடுத்துருக்குறேன், என்னுடைய வார்த்தை சொல்லியிருக்கிறேன், அநேக நாள் பிரயாசப்பட்டு அதை எழுதி பக்கமாக எழுதியிருக்கிறேன். ஆனாலும் அப்போது இல்லாத ஒரு பெரிய ஒரு மேன்மை இப்போது நான் உணர்கிறேன். ஹல்லேலூயா. ஆனாலும் அது என்னுடைய சுயமாகவும் அது மனிதர்களை பிரியப்படுத்தும்படியாகவும் நம் நேர்த்தியே பேச வேண்டும் என்பதற்காக அநேக குறிப்புகள் எடுத்து அநேக தியானத்தை செய்வேன். ஆனாலும் இப்பொழுது தேவன் பேச நினைத்த காரியத்தை கண்டிப்பாக பேச வேண்டும் என்கின்ற ஒரு உணர்வுகளாக நான் மத்தியில் நிற்கிறேன். ஹல்லேலூயா. கண்டிப்பாக இதுவரையில் என்னோட கூட இடைப்படாத தேவன் இன்று இடைப்படும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. ஆனால் ஸ்தோத்திரம் அது எனக்காக அல்ல, தேவன் இங்கு வந்திருக்கிற ஒரு சகோதரிக்காக, சகோதரனுக்காக, தம்பிக்காக, அம்மா யாருக்காக தேவனாய் கர்த்தர் பேச சொல்ல எனக்கு தெரியாது. ஆனாலும் தேவன் இன்று அற்புதமாக என்னை எடுத்து பயன்படுத்துவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். இது இந்த ஊடகங்களை அது பார்க்கும் பொழுது நான் முன்னாடி கொடுத்த யாராவது பார்த்தா கண்டிப்பாக ஆச்சரியப்படுவார்கள். ஹல்லேலூயா. அந்த மாதிரியான சோத்திரம் நான் ஸ்டாப்பாக பேசக்கூடியவன். இப்பொழுது சோத்திரம் எப்படி எப்பொழுதும் ஜெபத்திலே இருப்பேன். அப்படியாக இருந்த ஒரு 2 வருஷமாக தேவனுடைய
சோத்திரம் அந்த இணைப்பே இல்லை. ஹல்லேலூயா. துண்டிக்கப்பட்டது. இந்த மோசே போல வனாந்தரத்திலே எல்லாவற்றையும் மறந்தவனாக காணப்பட்டேன். ஆனாலும் இந்த சபையினுடைய வாழ்க்கையை துளிர்க்க செய்தது. இந்த சபைக்கு வந்த மாத்திரத்தில் வந்து சில நாட்கள் தான் ஆகிறது. ஆனாலும் என்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் அற்புதத்தை காணும்படி கர்த்தர் கிருபை செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால சோத்திரம் இழந்த எல்லாவற்றையும் கோடிக்கணக்கில் இழந்தேன். ஹல்லேலூயா. இன்று அற்பமானது வேலைகளுக்காகவும் ஓனருக்காகவும் அவங்களுக்கு பயப்படுற பயம் தேவனுக்கு இல்லை என்றால் எது பிரயோஜனம் இல்லாத ஒரு வாழ்க்கை என்று எல்லாத்தையும் தூக்கி போட்டு நான் சபைக்கு வந்து விட்டேன். ஹல்லேலூயா. இப்போது நான் விசுவாசிக்கிறேன், இது சோத்திரம் என் தேவன் மிக உயர்ந்த செல்வந்தர், தேவையான அனைத்தையும் மிகுதமாய் தருவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. அந்த விசுவாசம் நாம் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் இருக்குமானால் ஹல்லேலூயா நம் சோத்திரம் தரித்திரனாய் காணப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஹல்லேலூயா. தேவைகளுக்காக நம்ம கையேந்த வேண்டிய அவசியமே இல்லாது இருக்கிறது. ஹல்லேலூயா. அது வேதம் சொல்கிறது, தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்போது இவளையெல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று. ஹல்லேலூயா. அந்த விசுவாசத்துக்குள் நம்ம கடந்து வரும்பொழுது ஹல்லேலூயா இந்த உலக பிரகாரமான காரியங்களுக்கு நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நாளை தினத்தை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியம் நமக்கு இல்லாது இருக்கிறது. ஹல்லேலூயா. நம் பிள்ளைகளை குறித்த எதிர்காலங்களை குறித்த ஒரு பயங்கள் நமக்கு இல்லாது இருக்கிறது. ஹல்லேலூயா. நாம் பிடிக்க வேண்டியதை பிடிப்போமானால், விட வேண்டியதை விடுவோமானால் ஹல்லேலூயா இந்த உலக கவலைகள் நம்ம நெருக்க வேண்டிய அவசியமே நமக்கு இல்லாது இருக்கிறது. ஹல்லேலூயா. அதுதான் வேதம் தெளிவாக நமக்கு சொல்லுகிறது. ஹல்லேலூயா. சோத்திரம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று. ஹல்லேலூயா. நம் கர்த்தருக்கு பயந்து தேவ சமூகத்திற்கு நாம் கடந்து வரும்பொழுது ஹல்லேலூயா நாம் தேவனுக்காக சகலத்தையும் இழக்கும் பொழுது அந்த இழப்பை தேவனாய் கர்த்தர் பார்க்கிறார். ஹல்லேலூயா. அதற்கு தகுந்தபடி அல்ல, அவர் 100 மடங்கு தருகிற தேவனாய் கர்த்தர், அதற்கு 30, 60, 100 பலன் கொடுக்கிற தேவனாய் கர்த்தர் நம் மத்தியில் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இழந்ததை திருப்பி தரும்படியாக கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அதுதான் ஒரு சில வசனங்களை நான் தியானித்து கர்த்தர் சொல்ல நினைத்ததை, கர்த்தர் சொல்ல விரும்புவதை நான் சுருக்கமாக சொல்லிவிட்டு ஹல்லேலூயா நான் கடந்து போகிறேன். ஹல்லேலூயா. இழந்ததை திரும்ப தருகிற கர்த்தர். ஹல்லேலூயா. நாம் எது இழந்திருந்தாலும் அது எல்லாவற்றையும் திரும்ப தருகிற தேவனாய் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. லூக்கா 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். லூக்கா 9:24. தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான், என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை ரட்சித்துக் கொள்ளுவான். ஹல்லேலூயா. தேவன் சொல்லுகிறார், என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை ரட்சித்துக் கொள்ளுவான். ஹல்லேலூயா. சோத்திரம். வேதம் சொல்லுகிறது, நீ சோத்திரம் அநேக காரியங்கள் குறித்து தேவனாய் கர்த்தர் பேசுகிறார். என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளில் உங்கள் பேரில் பொய்யா சொல்லனால் நீங்கள் பாக்கியவான்களா இருப்பீர்கள். ஹல்லேலூயா. அவர் நிமித்தமாக நாம் படுகிற பிரயாசம் ஒரு நாளும் வீணாகுது. ஹல்லேலூயா. எல்லாரும் விரும்புவாங்க, இன்னைக்கு நம்ம வேலைக்கு போனாவோ இல்லை நம்முடைய காரியத்தை செய்தாவோ அதுக்குரிய பலன் வரும், தேவன் நம்மை மன்னிப்பாராக. ஹல்லேலூயா என்று. அது தவறான ஒரு காரியம். ஹல்லேலூயா. அது தவறானது. நீ போகிற காரியம் அது வாய்க்காதே போம். ஹல்லேலூயா. அது நீ இங்கிருந்து 2 பேர் வயலில் வேலை செஞ்சாங்க. ஹல்லேலூயா. ஒருத்தன் தம்பி, 2 அண்ணன் தம்பிக்கு 2 பேரும், ஒருத்தன் அன்னைக்கு நடுவு நட்டே ஆகணும், ஒருத்தன் சபைக்குள் இருந்தான், ஒருத்தன் அங்கே ஏறு வைத்து நடுவு நட்டு இருந்தான். ஹல்லேலூயா. அவனுடைய எண்ணமெல்லாம் எப்படியா இருந்தது? இது ஆராதனைக்குரிய நேரம், இது சாட்சி நேரம், இது வேதம் வாசிக்கிற நேரம், இது சோத்திரம் ஜெப குறிப்புகள் நேரம் என்று இதை குறித்து யோசித்துக் கொண்டிருந்தான். இங்கே சபையில் உட்கார்ந்து கொண்டிருந்தவன் அங்கே சோத்திரம் அங்கே ஏறு உய்திருப்பானா, அண்டை வெட்டிருப்பானா, நாத்து நட்டிருப்பானா, சரியானபடி போயிருக்க என்று யோசித்துக் கொண்டிருந்தான். ஹல்லேலூயா. ஆனாலும் சோத்திரம் தேவன் அவனை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. அப்படியாக இங்கே நாம் எங்கிருந்தாலும் தேவனுடைய நம்ம சிந்தை தேவனுக்குரியதாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அது இங்கே உட்கார்ந்திருந்தும் அது உலகத்தை குறித்து யோசித்துக் கொண்டிருப்பது யாருக்கும் பிரயோஜனமற்ற காரியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால் சோத்திரம் நம் கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போது என் வாயில் இருக்கணும் வார்த்தையின்படி. ஹல்லேலூயா. நாம் என்ன வேலை செய்தாலும், என்ன காரியத்தை நாம் செய்தாலும், வண்டி ஓட்டினாலும், சமைத்தாலும், என்ன வேலை செய்தாலும், தூங்குற நேரம் போக மித்த நேரத்தில் எல்லாம் தேவனை ஆராய்த்து கொண்டு ஸ்தோத்திரித்துக் கொண்டு அவருக்கு நன்றிகளை சொல்லி கொண்டு இருக்கும்போது ஹல்லேலூயா சோத்திரம் அவர் ஆயந்த நித்திரையை வர பண்ணுகிற தேவனாய் கர்த்தர். இங்கின்று அநேகர் சொல்லுவது ஒரே வார்த்தை, எனக்கு தூக்கம் வரல சோத்திரம், மிட் நைட்லேயும் நான் தூக்கம் வரல, அதனால சோத்திரம் அந்த ஃபோன் பார்க்குறாங்க, அநேக காரியத்தை குறித்து யோசிக்கிறாங்க, தவறான ஒரு ஃப்ரெண்ட்ஸுகளோடு கூட போகிறாங்க. ஹல்லேலூயா. நமக்கு அப்படி இல்லை. ஹல்லேலூயா. நாம் தூக்கம் வரவில்லை என்றால் வேதத்தை எடுத்து ஒரு அதிகாரத்தை வாசிக்கும் போது பாதி அதிகாரம் முடிவதற்குள்ளாக தேவனாய் கர்த்தர் நித்திரையை வர வைக்கிற தேவனாய் இருக்கு. ஹல்லேலூயா. அதனால் சோத்திரம் அவர் இழந்த
இழந்ததை திரும்ப தருகிற தேவனாய் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. முதலாவதாக இழந்த பலம் திரும்பியது. ஹல்லேலூயா. இழந்து போன பலன் திரும்பியது என்று எல்லாரும் நம் அநேக முறை நம் சிம்சோனை குறித்து நாம் பார்த்திருக்கிறோம். ஹல்லேலூயா. நியாயாதிபதிகளே சோத்திரம் அது எழுதப்பட்டிருக்கிறது. அவன் சோத்திரம் ஒரு பலசாலியாக இருந்தான். ஹல்லேலூயா. ஆனாலும் ஒரு கட்டத்தில் அவனுடைய பலன் இழந்து போனது. அது யாருக்காக? கர்த்தர் நிமித்தமாக இல்லை. ஹல்லேலூயா. அவனுடைய சுயத்தின் நிமித்தமாக, அவன் இச்சையின் நிமித்தமாக. ஹல்லேலூயா. அவனுடைய பலன் சோத்திரம் இழந்து போனான். ஹல்லேலூயா. ஆனால் அந்த பலத்தை தேவனாய் கர்த்தர் திரும்ப கொடுத்தார். ஹல்லேலூயா. அவன் ஒரு நசரேய விருதம் பெற்றவன். ஹல்லேலூயா. அவனுக்கென்று சில சட்ட திட்டங்கள் இருக்கிறது. ஹல்லேலூயா. நீ இங்கே தான் இருக்கணும், நீங்க தான் போகணும், இங்கே தான் வரணும், இப்படி தான் நிற்கணும் என்று சில சட்ட திட்டங்கள் இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்படியாக அவன் சோத்திரம் ஒரே நாளா அந்த காரியத்தை செய்து பின்மாற்றமா போனானா? இல்லை. ஹல்லேலூயா. படிப்படியாக அவனுடைய அபிஷேகத்தை இழந்தவனாக காணப்பட்டான். ஹல்லேலூயா. முதலாவதாக அந்த திராட்சை தோட்டத்தின் வழியாக போகும்போது ஒரு பாலசிங்கம் வந்தது. ஹல்லேலூயா. அவன் ஒரு நசை விரதம் பெற்றவன். திராட்சை ரசத்தை பருகவும் கூடாது, அதை சாப்பிடவும் கூடாது என்று வேதம் தெளிவாக வாசிக்கப்பட்டுகிறது. ஹல்லேலூயா. அந்த இடத்துக்கு போவதற்கு வேறு வழி, எவ்வளோ வழி இருந்திருக்கலாம். அந்த வழியாக போகாமல் அந்த வழியை தவிர்த்திருக்கலாம். ஆனால் அந்த வழியை சென்றான். அந்த பாலசிங்கத்தை பார்த்தான். அதை பார்த்த மாத்திரத்தில் அதை கிழித்து போட்டான். ஹல்லேலூயா. அதை கிழித்து போட்ட மாத்திரத்தில் வீட்டில் வந்து சொல்லல. ஹல்லேலூயா. இது பிள்ளைகளிடத்தில் இருக்கிற ஒரு பெரிய ஒரு மைனஸ் பாயிண்ட். ஹல்லேலூயா. வெளியில் என்ன நடந்தாலும் தன்னுடைய பெற்றோர்களுக்கு மறைப்பது ஒரு சோத்திரம் தவறான செயல். ஹல்லேலூயா. அந்த செயலை நம்முடைய இளைஞர்கள், நம்முடைய பிள்ளைகள் மாற்றிக்கொள்ள வேண்டும். பள்ளியில், கல்லூரிகளில், வேலை பார்க்க இடத்தில் ஒரு மனைவி, புருஷன் யாரா இருந்தாலும் வெளியில என்ன நடந்தாலும் தன்னுடைய சோத்திரம் அவளை பகிர்ந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அது நல்ல ஒரு கேரக்டராக இருக்கிறோம். அதற்கு ஒரு சோத்திரம் அதற்கு ஒரு பரிகாரம் இருக்கும். மாத்திரத்தை அதை கிழித்து போட்டான், வந்துட்டான். ஹல்லேலூயா. அது அந்த வழியாக மறுபடியும் போறான். ஏன்? அந்த செத்து போன சிங்கத்தை பார்க்கும்படியாக மறுபடியும் போறான். அது பெரிய தவறாக காணப்படுகிறது. ஏனென்றால் அவன் ஒரு நசரேய விரதம் பெற்றவன். எது ஒரு ஒரு பிரேதத்தின் அண்டையில் போகக்கூடாது என்று சட்டம் அவனுக்கு சொல்லி இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆனாலும் அந்த சட்டத்தை மீறி அந்த சோத்திரம் அந்த மரித்து போன சிங்கத்தை பார்க்கும்படியாக போகிறான். ஹல்லேலூயா. அது போனது மாத்திரமல்ல, அதில் ஒரு தேன் கூண்டை எடுத்துக்கொண்டு வருகிறான். அவன் சாப்பிட்டு அதை பெற்றோர்களுக்கும் கொடுத்தான். ஹல்லேலூயா. அது எங்கிருந்து எடுத்துன்னு வந்த காரியத்தையும் பெற்றோருக்கு சொல்லவில்லை. ஹல்லேலூயா. அப்படி அந்த காரியத்தை பெற்றோர்களுக்கு சொல்லியிருப்பானால் அதற்கான பரிகாரம் இருக்கிறது. ஹல்லேலூயா. அவனுக்கு சோத்திரம் அந்த ஆசிரியரை கொண்டு போய் அதுக்குரிய பரிகாரங்களை செய்வார்கள். அந்த சோத்திரம் அந்த ஒரு காரியம் சரியா இருக்கும். ஹல்லேலூயா. ஆனாலும் அந்த காரியத்தை தன்னுடைய பெற்றோரிடத்தில் சொல்லவில்லை. சொல்லாத மாத்திரத்தில் மறுபடியும் படிப்படியாக தன்னுடைய அபிஷேகத்தை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து கொண்டு வருகிறான். ஹல்லேலூயா. எல்லாரும் அநேகர்கள் இந்த வேதாகமம் சொல்லுகிறது சிம்சோன் விபச்சாரத்தினால் வீழ்ந்தான் என்று. ஹல்லேலூயா. அவன் ஒரே நாள் விபச்சாரத்தில் விழவில்லை. ஹல்லேலூயா. வேதத்துக்கு புறம்பாக அநேக காரியங்களை அவன் செய்தான். அது நிமித்தமாக அவன் சோதரம் படிப்படியாக தன்னுடைய அபிஷேகத்தை இழந்தவனாக காணப்பட்டான். அந்த தேனை சாப்பிட்டான். அந்த பிரேதத்தில் போகக்கூடாதுன்னு சொல்லப்பட்டது. அதனால் போனால் அந்த தேனை சாப்பிட்டான். ஹல்லேலூயா. அது சாப்பிட்டது இல்லாமல் தன்னுடைய பெற்றோர்களுக்கும் கொடுத்தான். ஹல்லேலூயா. அந்த கொடுத்தது அவங்களும் சாப்பிட்டாங்க. அது எங்கேருந்து எடுத்துன்னு வந்தால் என்ன இது நம்ம கேட்கவே இல்லை. படிப்படியாக அவனுடைய அபிஷேகத்தை எழுந்து ஒரு கட்டத்தில் கண்களை பிடுங்கப்பட்டு சோத்திரம் அவன் கட்டப்பட்டு சோத்திரம் எல்லாராலும் ஒரு கேலி பொருளாக, ஹல்லேலூயா, எல்லாராலும் ஒரு சோத்திரம் ஒரு விளையாட்டு பொருளாக அவனை நிறுத்தி வைத்தார்கள். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் கூட தேவன் அனுமதிக்காத நிறைய நம்ம போகிறோம். ஹல்லேலூயா. அந்த இடத்துக்கு நமக்கு சம்பந்தமே இருக்காது. ஹல்லேலூயா. ஆனாலும் தேவன் அந்த இடத்துக்கு போகக்கூடாது என்று தேவன் சோத்திரம் நமக்கு அறிவித்திருப்பார். அதுவும் மீறி துணிக தேவன் மன்னிப்பாராக என்று நம்ம அந்த இடத்துக்கு போகிறோம். குறிப்பாக நான் சின்ன வயசில் நிறைய குடிப்பேன். ரொம்ப ட்ரிங்கர். அது குடிச்சுன்னு இருக்கும்போது அது ஒரு கட்டத்தில் எல்லாத்தையும் விட்டுட்டு பசங்களோடு போவோம். குடிக்கிற பசங்களோடு போவோம். என்ன விஷயம்னா ஊர் நாட்டில் அந்த கறியெல்லாம் செய்வாங்க. சரி, அதுக்காக அவன் கூட போவேன். அவன் கூட ஏதாவது இந்த கூல்ட்ரிங்க்ஸ் மாதிரி குடிப்பேன். ஆனாலும் என் ஒய்ஃபு, என் மாமியார் பார்க்கும்போது என் ஒய்ஃபு சொல்லுவாங்க, உன் வீட்டுக்காரனும் குடிக்கிறான், குடிக்காதவங்க எனக்கு அங்கே வேலை அடிக்க சோத்திரம் அந்த ஒரு காரியத்தை சொல்லி அவங்க சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. நாம் விட்டதாக தான் இருக்கணும். ஹல்லேலூயா. அந்த பழைய நண்பர்கள் நம்மளுக்கு அவங்களும் சம்பந்தம் இல்லை. வேதம் தெளிவாக சங்கீதம் 1:1 நமக்கு சொல்லுகிறது. அவரோடு கூட நமக்கு சோத்திரம் எந்த ஒரு இணைப்பும் இருக்கக்கூடாது. விட்டதாக இருக்கணும். ஆனாலும் நான் அந்த பழைய சிநேகத்தின் நிமித்தமாக அவனை இப்படி தான் நான் சிம்சோன் போனான். நம்ம ஏற்கனவே கொண்டு அந்த சிங்கத்தை பார்த்துட்டு வரலாம். ஹல்லேலூயா. அது பார்த்தது அவனுக்கு சோத்திரம் அது ஒரு பெரிய ஒரு
தீங்காக அவனுக்கு காணப்பட்டது. அல்லேலூயா. நாம் கூட நம்ம விட்டு வந்த உறவினர்கள் ஏதோ ஒரு காரணத்தினால அவங்க ஒரு சாங்கிய சம்பிரதாயம் செய்கிறாங்க, இந்த ஒரு சாமி கும்பிட்றாங்க, நம்மளை அழைக்கிறாங்கன்னா நம்ம கண்டிப்பாக அதை அவாய்ட் பண்ணணும். முகஸ்துதியாக நம்ம போய் நம்முடைய அபிஷேகத்தை நம்ம எழுந்து போயிடக்கூடாது. அல்லேலூயா. கண்டிப்பாக அந்த காரியத்தை நம்ம தவிர்க்க வேண்டும். அல்லேலூயா. இந்த சோத்திரம் அது அவங்க மோசடி செய்து எந்த லாபம் நமக்கு இல்லை. அல்லேலூயா. நம்மை உண்டாக்கினவர் இருக்கிறார், நம்மை உருவாக்கினவர் இருக்கிறார், நமக்கு அபிஷேகத்தை தேவனாய் கர்த்தர் இருக்கிறார். நமக்குள்ள இருக்கிற அபிஷேகம், நம்மள இருக்கிற அந்த அபிஷேகம் அந்த நம்ம விட்டு போகாத நம்ம எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதுக்காக அவங்க கூப்பிடுறாங்களே அவங்கள சோத்திரம் பிரியப்படுத்துவதற்காக நம்ம போகக்கூடாது. அப்படியே நம்ம விட்டு வந்த நண்பர்கள் ஒரு காலத்தில் ஒரு பால சிநேகிதராக இருக்கலாம், அவங்களோட கூட சேர்ந்து நம்ம அநேக காரியங்கள் கெட்டதாக நம்ம அவங்கள சேர்ந்தும்போது நம்ம ஒன்றும் பெருசாக நம்மளை பாராட்ட போகிறதில்ல. நீ இப்படி செய்து வந்தானே, இந்த நாள் அந்த காரியத்தை செஞ்சு வந்தானே, நம்ம 2 பேரும் செய்து இந்த கவரத்தை செய்துமே, ஸோ அந்த காரியத்தில் நம்ம நினைவுக்கு கொண்டு வருவார்கள். அல்லேலூயா. அது நமக்கு சோத்திரம் அது ஒரு அருவருப்பான காரியம். அல்லேலூயா. அதை திரும்பி பார்க்கக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அதனால சோத்திரம் அந்த காரியத்தை நம்ம கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். தேவன் எங்கெல்லாம் நம்ம போகக்கூடாது என்று நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறாரோ அந்த காரியத்தில் நம்ம கீழ்ப்படிய வேண்டும். ஹல்லேலூயா. மாத்திரமல்ல, நம்ம வெளியில் என்ன நடந்தாலும் பிள்ளைகள் வாலிபர்கள் ஒரு புருஷன் ஒரு மனைவி இருக்காங்க, அவங்களுக்கு தெரியாமல் ஒரு ராங் கால் வருது, அது நம்ம சரி சின்ன விஷயம் தானே, நம்ம அது இது சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நம்ம நினைக்கவே கூடாது. ஹல்லேலூயா. அதே நம்ம கண்டிப்பாக நம்ம ஷேர் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்துச்சுங்க, நான் சொன்னேன், அவங்க வச்சுட்டாங்க. அவருக்கு ஏதாவது ஒரு காரியம் வந்தாக்கா அந்த காரியத்தை நம்ம செய்யும் பொழுது அது நல்லா இருக்கும். அது மறுபடியும் அந்த காரியம் வரும்போது நம்ம கட் பண்ணுவோம். ஸோ யார் என்ன ஏது நம்ம அவாய்ட் பண்ணி இருக்கிறது அவங்களுக்கு தெரியாது. அல்லேலூயா. அப்போ ஏற்கனவே வந்துச்சா, அப்போ சொல்லியிருக்கலாமே, அந்த ஒரே சோத்திரம் குடும்பத்தில் சமாதானம் கெட்டு போகிற காரியமாக இருக்கும். அல்லேலூயா. அதனால் நம்ம திறந்த புத்தகமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. கணவன் மனைவிக்குள்ள பிள்ளைகளுக்குள்ள எந்த ஒளிவு மறைவும் இருக்கவே கூடாது. அல்லேலூயா. அதனால் அப்படி இருக்கும்போது குடும்பத்துக்குள் சமாதானம் தேவனை கட்டளையிடுவார். சமாதானத்தை தேவன் தாமே சமாதானத்தை வைத்து விட்டு போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் உங்களுக்கு தருகிறதில்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியாக நம்ம இருக்க வேண்டுமானால் நாம் கரைத்திரையற்றவர்களாக காணப்பட வேண்டும், திறந்த புத்தகமாக காணப்பட வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்ம முன்மாதிரியாக இருக்க வேண்டும். நாம் அவங்க முன்னாடி கண்டிப்பாக தகப்பனார் சோத்திரம் சண்டை போடக்கூடாது. முக்கியமான வேதம் சொல்லுறது, நாம் எப்படி இருக்கிறோமோ அப்படிதான் நம்முடைய பிள்ளைகளும் இருக்கும். அல்லேலூயா. அதனால் சண்டை போடக்கூடாது, கெட்ட வார்த்தை பேசக்கூடாது, மற்றவர்களுக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்லக்கூடாது. அல்லேலூயா. யாரை பற்றி புறம் பேசக்கூடாது, யாரை பற்றி கமெண்ட் பண்ணக்கூடாது என்று அநேக காரியங்கள் நம்ம கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் அநேகத்தில் அதிபதியாக இருப்பது வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஆனால் நம்ம சகோதரர்கள் நம்ம சபையில் நடக்கிற காரியங்கள், நான் அநேக என்னுடைய சபையில் பழைய சபையில் இருக்கும்பொழுது சோத்திரம் அங்கே பண்ணும்போது வர்ஷிப் இப்படி பண்ணுவாங்க, அவர் இப்படி பேசுவாங்க, அவர் பேசும்போது எச்சி சைடில் வரும், சோத்திரம் அப்படியாக கமெண்ட் பண்ணுவாங்க. அல்லேலூயா. அது கர்த்தருக்கு அருவருப்பான காரியம். அவர்கள் எப்படி துதிக்க முடியுமோ அப்படி துதிக்கிறார்கள், எப்படி ஜெபிக்க முடியுமோ ஜெபிக்கிறார்கள். அவங்க ராகமா பாடுறாங்களா, தாளத்தோடு பாடுறாங்களா, அது தேவனுக்குரியது. அல்லேலூயா. அவர்களுக்கும் தேவனுக்குரிய காரியம். அல்லேலூயா. அவர்கள் ஏதோ தவறு செய்கிறார்களா, அது தேவன் பார்த்துக் கொள்வார்கள். அவர்கள் நியாயம் தீர்க்கிற அளவுக்கு சோத்திரம் நம் நியாயவாதிகள் அல்ல. அல்லேலூயா. சோத்திரம் பாவிகளும் தேவனை மறப்பவர்களும் எங்கே போய் நிற்பார்கள்? நீதிமானே நிற்பது அரிதானால் பாவிகளும் தேவனை மறப்பவர்களும் எங்கே போய் நிற்பார்கள் வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்படியான காரியத்தில் நாம் கரெக்டாக இருக்க வேண்டும். மாத்திரமல்ல, ஒருவர் ஊனத்தை வைத்து நாம் பேசவே கூடாது. அல்லேலூயா. அவர் கர்த்தர் அவர் அற்பமா பார்க்கவும் கூடாது. அல்லேலூயா. அது கர்த்தர் உருவாக்கின ஒரு சோத்திரம், ஒரு சரீரம். அல்லேலூயா. அவரை அசட்டை பண்ணுகிறவன் அவரை உண்டாக்கினவரை அசட்டை பண்ணுகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியே அந்த காரியத்திலெல்லாம் சோத்திரம் நம்ம உண்மை உத்தவமாக இருக்க வேண்டும். அது இப்படி இருக்கும்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார், நம்மை உயர்த்துவார், நம்மை உண்டாக்குவார். அல்லேலூயா. இன்னும் நம்ம ஆவிக்குரிய ஜீவித்தில் வளரும்படியாக கர்த்தர் கிருபை செய்வார். அல்லேலூயா. அதனால சோத்திரம் அந்த காரியத்தை குறித்து அடுத்தவருடைய பலவீனத்தை குறித்து நாம் ஒருபொழுதும் நம்ம பேசக்கூடாது. அல்லேலூயா. அப்படி பேசாதிருப்பது நமக்கு நல்லதாக இருக்கும். அப்படியாக சிம்சோன் ஒரு எல்லா காரியத்திலும் படிப்படியாக தன்னுடைய அபிஷேகத்தை இழந்தவனாக காணப்பட்டான். ஒரு நேரம் வந்தது, சோத்திரம் அந்த கெட்ட குமாரன் எப்படி திரும்பி தன் அப்பா வீட்டுக்கு போனான், அதே மாதிரி அவன் யோசித்து பார்த்து சோத்திரம் கடைசியாக தேவனை கூப்பிட்டான். ஹல்லேலூயா. ஆனாலும் அப்பவும் அவர் வந்து அவனுக்கு சோத்திரம் அவனோடு கூட அவன் உயிரோடு இருந்த நாட்களில் அவன் மரித்தவளை காட்டிலும் அவன் இருக்கும்போது மரித்தவள் அநேகமாக இருந்தது. ஹல்லேலூயா. சோத்திரம் மார்த்தாலும் மரியாதை போல ஆண்டவர் சோத்திரம் மார்த்தால் தன்னை விட்டு எடுப்படாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். நீ அநேக காரியத்தை குறித்து கவலைப்படுகிறார், தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுப்படாத நல்ல பங்கு, அந்த நல்ல பங்காய் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். இந்த உலகத்தில் அநேகர்கள் இன்று இந்த சோத்திரம் இந்த அரசு விடுமுறையிலே என்னென்ன
என்னென்ன விஷயத்தெல்லாம் செய்து இந்த நாட்டை கழிக்கலாம் என்று இருக்கிறார்கள். ஆனாலும் நாம் சோத்திரம் தேவனுடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டும்படியாக சோத்திரம் வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. இது தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இதுக்குரிய பலனை தேவனாய் கர்த்தர் 30, 60, 100 தர அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. சோத்திரம் சிறியவர்களை ஒருவனும் அற்பமா எண்ணாதவர்கள் வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா. இன்று செய்யப்பட்ட அனைத்து ஜெபத்துக்கும் தேவன் அங்கீகரித்து அது விண்ணப்பத்தை அங்கீகரிக்க தேவனாய் இருக்கிறார். இந்த சபையில் செய்யப்பட்ட ஜெபத்துக்கு தேவனுடைய கண்கள் காணப்பட்டதும் தேவனுடைய செவிகள் கேட்கப்பட்டதுமாய் இருக்குது. ஹல்லேலூயா. விசுவாசியால் தேவனுடைய மகிமை காண்பை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு மிஷனரிக்காக ஜெபிக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு வியாதிஸ்காக ஜெபிக்கப்பட்டிருக்கிறது. குடிக்காரர்களுக்காகவும் குடியர்களுக்காகவும் வெளியர்களுக்காகவும் கொலைக்காரர்களுக்காகவும் விபச்சாரர்களுக்காகவும் வேசித்தனம் மன்னர்களுக்காகவும் கடங்காரர்களுக்காகவும் என்று அநேக உலகத்தில் இருக்கிற எல்லாருக்காகவும் ஜெபிக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த அனுபவம் யாருக்கு வரும் என்றால் கிறிஸ்துவுக்குள் ஆவிக்குரிய இசைவர்களுக்கே வரும். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட விசேஷித்த வரத்தை தேவனாய் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். நமக்கு கொடுத்த வரத்தை அதை சோத்திரம் அதை நாம் செயல்படுத்த வேண்டும். அது செயல்படுத்தாதபடி நாம் ஒடுங்கி கொண்டிருக்கிறார். வேதம் சொல்கிறது ஜாக்கிரதையா இருங்கள், அசதியாயிருங்கள், விழித்திருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ண வேதம் சொல்கிறது. மாசத்துக்கு ஒரு முறை அல்ல, வாரத்துக்கு ஒரு முறை அல்ல, ஒரு நாள் அல்ல, இடைவிடாமல். ஹல்லேலூயா. எனக்கு நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் நான் இயேசுவோடு நான் பேசுவேன், என்னோடு அவர் பேசுவார், நான் பேசுவேன், இருவரும் சந்தோஷிப்பேன் என்ற ஒரு அனுபவம் ஒருவருக்குள்ளாக யோனேக்கை போல அந்த அனுதினமும் தேவனுக்குள் பேசுகிற அந்த உணர்வு உள்ளவனாக நாம் இருக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது மற்றவர்களை பார்த்து நம்ம பொறாமைப்படுகிற விஷயம், மற்றவர்களை பறித்து இந்த புறம் பேசுகிற விஷயம், ஹல்லேலூயா, அவர் ஒரு தவறை சுட்டி காட்டுற விஷயம் இருக்கிறது. அவர் தவறை செய்தால் நாம் உட்கார்ந்து ஜெபிக்கிறவர்களாக காணப்படுவோம். அவளுக்காக நாம் மண்டிடுவர்களாக காணப்படுவோம். வியாதி பட்டாலாம் அன்னைக்கு நம்ம பண்ணா நம்மளுக்கு இந்த மாதிரி பண்ணா அந்த மாதிரி வந்துச்சுங்கிற நம்ம வாயிலிருந்து வார்த்தை நம்ம வராது. ஹல்லேலூயா. அந்த சபைக்கு ஒரே வாயில் ஆசீர்வாதமும் சாபமும் வராது. ஹல்லேலூயா. நாம் ஜெபிக்கிற மகனாக மகளாக இருப்போமானால் அவருக்கு ஒரு பிரச்சனை வருமானால், அவர் கடத்தில் சிக்குவாரானால், அவர் வியாதிப்பட்டு சோத்திரம் ஒரு ஆக்சிடென்ட் ஆகுமானால் அவருக்காக நம்ம ஜெபிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அவரை சபிக்கிறவர்களாம் இருக்கவே கூடாது. ஹல்லேலூயா. நம்ம ஆசீர்வதிக்கிறதே ஆசீர்வதிப்பேன் தேவனாய் கர்த்தர் வேதம் சொல்றது. நீ ஆசீர்வதிக்க நான் ஆசீர்வதிப்பேன், நீ சபிக்கிற நான் சபிப்பேன் என்று. ஹல்லேலூயா. நம் நிமித்தமாக அவருக்கு குடும்பம் இருக்கும். ஹல்லேலூயா. சோத்திரம் அவருக்கு பிள்ளைகள் இருக்கிறாங்க. யாரையும் நம்ம சபிக்க கூடாது. ஹல்லேலூயா. துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்பட கூடாது. ஹல்லேலூயா. நீ ஆசீர்வதிப்பதே தேவன் கொடுத்திருக்க நம்ம பலனா இருக்கிறது. ஹல்லேலூயா. அது நமக்கு கொடுத்த அந்த அபிஷேகமாகப்பட்டது. யார் குடும்பத்தையும் கெடுத்துறவர்களாக இருக்கக்கூடாது, யார் வாழ்க்கையும் கெடுக்க கூடாது. சோத்திரம் யாருக்கும் எந்த தீங்கும் வரும்படியாக நாம் ஜெபிக்க கூடாது. ஹல்லேலூயா. மன்னித்து நீ உங்களை மன்னிக்க வேண்டும். ஹல்லேலூயா. பரமண்டல ஜெபத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. என்னுடைய பாவ கடன்களை நீ மன்னியும் ஆண்டவரே. சோத்திரம் நீ கடன் சோத்திரம் யாருக்கு அதிகமாக மன்னிக்கப்பட்டது? அதிக கடன் பட்டவர்களுக்கு மன்னிக்கப்பட்ட சோத்திரம் மன்னித்தான், அவன் பாவம் மன்னிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. அப்படியாக நம்முடைய சோத்திரம் சுபாவங்கள் மாற வேண்டும். சுபாவங்கள் மாற வேண்டுமானால் அடிக்கடி தேவ சமூகத்தில் வர வேண்டும். ஹல்லேலூயா. தேவனிடத்தில் பேச வேண்டும். அப்படியேப்பட்டவர்களுக்கு தான் இந்த சுபாவங்கள் காணப்படும். வாரத்தில் ஒரு நாளைக்கு வரும், மாதத்தில் ஒரு நாளைக்கு வரவங்களே அந்த சுபாவம் காணப்படாது. அந்த சோத்திரம் ஆவிக்குரிய ஜீவத்தில் வளர முடியாது. ஹல்லேலூயா. மற்றவர்களுக்காக திறப்பில் நிற்க முடியாது. ஹல்லேலூயா. இது அனுதினமும் யோனேக்கை போல் அவரோடு கூட சஞ்சரிக்கிறவர்களுக்கு மாத்திரமே அடுத்தவரை பற்றி யோசிக்க முடியும். ஹல்லேலூயா. அடுத்து ஒரு கஷ்டப்படுறாங்கன்னா அது உலகத்தார் கேட்டு வாங்கிட்டு போயிடுவாங்க. ஆனால் கிறிஸ்தவர்கள் அதே மனதுக்குள்ள வைத்து அந்த சாயங்காலம் ஜெபம் வேலை வர வரையும் அந்த மனதுக்குள்ளே இருக்கும். இந்த சகோதரனை நீங்கள் செய்தோம், நீங்கள் மீட் பண்ணோம், அவரோட பேசணும், இவ்வளோ கஷ்டமாக பட்டிருக்கிறாரு, நம்ம ஒரு காலத்தில் இந்த கஷ்டத்தை அனுபவித்து விட்டு நான் வந்திருக்கிறோம், ஸோ அவருக்காக நான் ஜெபிக்க வேண்டும். இந்த அனுபவம் நமக்குள் இருக்க வேண்டும். அப்படி இருக்குமானால் நம்முடைய சோதரர் யோபு தன் சிறியருக்காக ஜெபித்த போது அவர் சிறியப்பை அவர் மாற்றினார். ஹல்லேலூயா. அந்த அனுபவம் நம்ம ஒருவருக்குள்ளும் வர வேண்டும். தேவன் நம்ம எதற்காக அவர் உருவாக்கினார், அவர் துதியை சொல்லி வரும்படியாக. சோத்திரம் எல்லாரும் கிறிஸ்துவுக்குள் சோத்திரம் இந்த மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கின்ற வேதம் சொல்கிறது. அப்படியாக கெட்டு போகிற ஆத்துமாக்களை நம் சொந்த பந்தங்கள், அண்ணன் தம்பி, சொந்தம் எல்லாரும் அநேகர்கள் இன்னும் கிறிஸ்துவை அறியாதபடி இருக்கிறார்கள். நம்ம குறித்தும் நம்முடைய பிள்ளைகளை குறித்தும் நம்முடைய சோத்திர குடும்பத்தை குறித்தும் கவலைப்பட்டு, வேலைகளை குறித்தும் இஎம்ஐ குறித்தும் கவலைப்பட்டு சோத்திரம் எண்ணத்தை சேர்க்க முடியும். இதனால் என்ன பலன் என்ன? ஹல்லேலூயா. அநேக ஆத்துமாக்கள் என்று தேவனை அறியாதபடி இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. சோத்திரம் கொலைகள், வெறிகள், விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், களியாட்டுக்கள் கிறிஸ்துவை நெருக்குகிறார்கள். ஹல்லேலூயா. அதற்காக நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்று நம்ம யோசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த உபவாச நாளை தேவனாய் கர்த்தர் அதுக்கு ஆசரித்திருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்காக அல்ல, நம் மற்றவர்களுக்காக ஜெபிக்கும்படியாக. இந்த சபை எதற்காக இன்னும் சோத்திரம் இன்னும் படிப்படியாக முன்னேற வேண்டும். ஹல்லேலூயா. அதற்கு நம்முடைய பாடு என்ன இருக்கிறது, நம்முடைய பங்கு என்ன இருக்கிறது, நம்முடைய ஜெபஜீவியம் என்ன இருக்கிறது, நம்முடைய சோத்திரம் பொருளாதாரம் என்ன பண்ணியிருக்கிறோம், நம்மளால ஏன் பண்ண முடியாது, நம்ம சோத்திரம் அது நம்மளால
சோத்திரம் ஒரு உதவி நம்ம செய்ய முடிந்தும் அது செய்யாமல் இருப்பது எவ்வளவு பாவம் என்று வேதம் சொல்லியிருக்கிறது. அனைத்தும் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஒவ்வொரு வார்த்தை புறப்பட்டு வரும்பொழுது அதை நம்ம பேசுகிறோம் இருதயத்தை திறந்து கொடுக்க வேண்டும். அப்படியா ஒரு குத்தப்பட்டவர்களாக காணப்பட வேண்டும். அல்லேலூயா. அப்படி காணப்படும் பொழுது ஆத்துமாக்களை ஆதாயம் செய்யும்படியாக நமக்குள் ஒரு வாஞ்சை வர வேண்டும். வேதம் சொல்கிறது ஆத்துமாக்களை ஆதாயம் செய்கிறவர்கள் வானத்து நட்சத்திரம் போல பிரகாசிப்பார்கள் என்று. அந்த ஒரு அனுபவம் நமக்குள் இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் 1000 செல்வங்கள் இருந்தும் 1000 செல்வந்தனாக இருந்தும் 1000 பொன் பொருளோடு ஆடிக்காரில் பெரிய மங்களால் இருந்தும் அது பிரயோஜனம் இல்லை. நீ மரித்தால் மண்ணுக்கு மண்ணாகும், சாமலுக்கு சாமலாக, புழுதிக்கு புழுதாகவும் மாண்டு போவாய். ஆனால் சோத்திரம் அழிந்து போகிற அந்த பொக்கிஷத்தை வைத்து அழியாத ஆத்துமாக்களுக்காக நம்ம என்ன செய்திருக்கணும் ஒவ்வொருவரும் நம்ம யோசிக்கும் பொழுது கர்த்தர் நம்ம எடுத்து பயன்படுத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை கொண்டு என்ன திட்டத்தை வைத்திருக்கிற அந்த திட்டத்தை முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சுய சித்தம் அல்ல, தேவனுடைய சித்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்கும் போது நம்மை அவர் எடுத்து பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. நம்ம அவரிடத்தில் பேசிக்கொண்டே இருந்தோமானால் அவர் பேசுவதற்கு அவர் மெல்லமாக நம்மிடத்தில் பேசுவார். அதுக்கு நம்ம இடம் கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தாவே கடியாக சோத்திரம் அந்த சாமியல் கேட்டது போல சோத்திரம் சாமியல் கேட்டது போல கர்த்தாவே சொல்லும் அடியான் கேட்கிறேன் என்ற ஒரு அனுபவம் நமக்குள் வர வேண்டும். அல்லேலூயா. தியானிக்க வேண்டும். சோத்திரம் தூக்கம் வர வேண்டாம் ஃபோனை ஸ்வைப் பண்ணுறது. சோத்திரம் ஒரு நண்பர்கிட்ட பேசலாம், போர் அடிக்குது, நம்ம கஷ்டத்தை ஷேர் பண்ணலாம் போது நம்ம ஃபோன் பண்ணி ஃபஸ்ட் நாள் இந்த மாதிரி கஷ்டமாக இருக்குது, வீட்டில் பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, மனைவி பிரச்சனை, கனவு பிரச்சனை சொல்லும்போது ஃபஸ்ட்டில் கேட்பாங்க, 2 நாள் கேட்பாங்க. நீ தொடர்ந்து பண்ணும்போது உன் நம்பரை பார்க்கும்போது அவங்களுக்கு என்ன ஆகும், ஆமாம் இந்த காரியத்தை குறித்து தான் பேச போகிறேன், இது எடுக்கணுமான்னு சைலண்ட் போட்டு விடும். ஹல்லேலூயா. ஆனால் தேவன் அப்படி அல்ல. எரேமியா 33:3 என்னை நோக்கி கூப்பிடு, அப்போது நான் உன்னை சோத்திரம் அவனுக்கு அறிவித்து உனக்கு அறியாமல் எட்டாவது பெரிய காரியங்களை செய்யணும் வேதம் சொல்லுது. அல்லேலூயா. நம்ம கவலை வருதா, கஷ்டம் வருதா, நம்ம அவரிடத்தில் பேசும்பொழுது அவருக்கு போர் அடிக்காது. அல்லேலூயா. அவர் உட்கார்ந்து கூர்ந்து கேட்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் மனைவிக்கோ கணவனுக்கோ சொந்தமாக யாராக இருந்தாலும் ஒரு நேரத்தை ஆகுமா உனக்கு வேறு வேலை இல்லை, எப்போ பார்த்தாலும் ஒப்பாரி தான் கேட்கணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும். அல்லேலூயா. ஒரு காலம் ஒருபோதும் தள்ளாத நேசரத்தில் நாம் பேசும்பொழுது அல்லேலூயா அது சோத்திரம் மனித கொடுக்குற அந்த தண்ணி போரில் அவர் கொடுக்குற தண்ணி ஜீவ ஊற்று. அல்லேலூயா. அது ஜீவ நதியாக கூட இருக்கும். அல்லேலூயா. அடுத்து 2வது இழந்த நலம் திரும்பியது. ஹல்லேலூயா. இழந்து போன நலத்தை திரும்ப கொடுக்க தேவனாய் கர்த்தர். நான் ஒரு நாள் இப்படி ஓடினேன், ஒரு நாள் இப்படி ஓடியாந்தேன், இப்படி ஏறுவேன் இறங்குவேன், ஆனால் என் பலன் இப்போது குறுகினது, எனக்கு வயசாயிடுச்சு அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. இல்லை ஒரு வியாதிப்பட்டவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஆனாலும் இழந்த நலத்தை திருப்புகிறவர், மரித்தவரை எழுப்புகிறவர், குருடவரை கண்ணடை பார்க்கும்படியாக செய்கிற தேவனாய் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. இந்த உலக கவலை சோத்திரம் கர்த்தர் எனக்கு சகாய, நான் பயப்படேன், இந்த மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்கிற ஒரு அனுபவம் நமக்குள் வர வேண்டும். அல்லேலூயா. இந்த உலகத்தை நம்மளை பார்த்து எதனா பேசிட்டோம்னா பேச ஒரே ஒரு பயம், ஒரே நம்ம சொந்தக்காரங்க தெரிஞ்சுங்க யார் நமக்கு நல்லா வெயிட்டாக இருப்பாங்க, யார் நம்மளை சப்போர்ட் பண்ணுவாங்க, யாருக்கு போலீஸு அந்த லெவலில் நமக்கு அப்படி தான் நம்ம தேடுவோம். கண்டி எல்லாவற்றையும் வல்லம் தேவனாய் கர்த்தர் நம்மோடு கொடுக்கிற அனுபவம் நம்ம யாருக்குமே நிறைய பேருக்கு வருவதே இல்லை. அல்லேலூயா. அது ஏன் விசுவாச குறைவு. அல்லேலூயா. நம்ம மனுஷன் ஒன்று சொல்லிட்டான்னாக்கா அவனை எதிர்த்து போறானோ, அவன் ஒரு கேள்வி கேட்டான் 4 கேள்வி கேட்க. அல்லேலூயா. அப்படி அல்ல. முள்ளை முள்ளால் எடுப்பது என்று உலகத்தால் சொல்லுவது அல்லேலூயா அது அல்ல. அல்லேலூயா. சோத்திரம் நன்மை சோத்திரம் நன்மை தீமை செய்கிறவனுக்கு நன்மை செய்கிற வேதம் சொல்லுது. அல்லேலூயா. அப்படியே அந்த அனுபவத்தை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். நாம் உலகத்தான் வேதம் சொல்லுது, நான் உலகத்தான் அல்லது போல நீங்களும் உலகத்தான் அல்ல என்று. அல்லேலூயா. அவர் போராடி இருப்பாரானால் நம்ம அப்படி போராடலாம், அப்படியே சொல்லவே இல்லை. அல்லேலூயா. அவர் சோத்திரம் கர்த்தாவே பிதாவே இவருக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்று சொன்னார். அல்லேலூயா. அந்த அனுபவம் நமக்குள் ஒருவருக்குள்ளும் வரும்பொழுது அப்போதுதான் நம்ம உண்மையான கிறிஸ்துவர்களாக இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுது. அல்லேலூயா. இப்படி உண்மை கிறிஸ்தவனுக்கு ஒரு நாளும் ஒரு காலம் சபித்தலும் வராது, சண்டையும் வராது. ஹல்லேலூயா. இப்படி அவனை பழி வாங்குற எண்ணமும் வராது. ஹல்லேலூயா. இழந்த நலம் திரும்பியது. ஹல்லேலூயா. 2 ராஜாக்கள் எசேக்கியேல் பற்றி போட்டிருக்கோம். 2 ராஜாக்கள் படிச்சு சோத்திரம் 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எசேக்கியா அவன் ஒரு ராஜா, அவனுக்கு ஏசாயா மூலமாக ஒரு செய்தி போகிறது, அவனுக்கு மரணம் ஹல்லேலூயா என்று அறிவித்த மாத்திரத்தில் இவன் சோத்திரம் நம்ம ஒரு விஷயம் நம்ம சொல்லியிருந்த மாதிரி மரணம் உனக்கு பிரச்சனை இருக்குதுப்பா, உனக்கு இதுவாக இருக்குதுன்னா உடனே என்ன பண்ணுவோம், தெரிஞ்சு பெரிய சீப் டாக்டர்லாம் ஃபோன் பண்ணி இப்படி இருக்குமா, உனக்கு என்ன தெரியுமா, அந்த மாதிரி இங்கே போக நல்லா இருக்குமா, இப்படி தான் எல்லாமே யோசிப்பாங்க. அல்லேலூயா. ஆனாலும் ஒருவரும் கதவை பூட்டி கொண்டு சோத்திரம் அழுது அவருடைய பாவத்தை அறிக்கையிட்டு கர்த்தாவே எனக்கு இறங்கும் என்று கேட்கிற அனுபவம் நமக்குள்ள வர வேண்டும். அல்லேலூயா. அது மரண நேர்கிற சூழ்நிலையிலும் அந்த ஒரு அனுபவத்தில் நம்ம கடந்து போக வேண்டும். அப்படி கடந்து போவோமானால் கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்கிறவராக இருப்பார். அல்லேலூயா. அவர் ஜெபத்தை கேட்டார். அல்லேலூயா. அவர் அந்த மரண ஓலையை சொல்லிவிட்டு போய் அவர் சேர வேண்டிய இடத்தில் சேர்வதற்குள்ளாக ஒரு வார்த்தை போனது. அல்லேலூயா. போய் மறுபடியும் அந்த வார்த்தையை திரும்பி பேசும்படி கர்த்தர் கிருபை செய்தார். அல்லேலூயா.
ஹalleluya. அப்படியே இரக்கத்தில் ஐஸ்வர்யம் தேவனாய் கர்த்தர். அவர் இல்லாத இருக்கிறத அழைக்கிறவர். அவர் சோத்திரம் அவர் சொல்லாவும் கட்டளை நிற்கும். ஹalleluya. அப்படிப்பட்ட தேவனுடைய கரம் நம்மோடு கூட இருக்கிறது. ஹalleluya. நாம் சோத்திரம் ஒரு பெரிய கூட்டத்தின் மத்தியில் நாம் ஜெபித்தால் ஜெபம் கேட்கப்பட்டது என்ற அர்த்தம். ஹalleluya. வேதம் சொல்றது 1-2 பேர்கள் மத்தியில் தேவன் இருக்கிறவராய் இருக்கிறார். ஹalleluya. அவர் இருக்கிறவராய் இருக்கிறவர். ஹalleluya. அவர் ஒருவரும் சிலரது ஒளியில் வாசம் செய்கிறவர். அல்பா ஓமேகா முந்தினோரும் பிந்தினோருமாய் இருக்கிறவர், நம்மோடு கூட இருக்கிற ஆவியானவர். ஹalleluya. அதனால் சோத்திரம் அந்த இழந்த நலத்தை திரும்ப கொடுத்தார். ஹalleluya. உனக்கும் எனக்கும் அந்த அனுபவம் வர வேண்டும். ஹalleluya. நம்ம சொந்தக்கார பந்தியில உனக்கு டைம் சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி ஒரு சில நேரங்கள் தான் இருக்கிறது, ஒரு சில நிமிடங்கள் தான் இருக்கிறது, உயிர் போயிடுமான்னு சொன்ன மாத்திரத்தில் சோத்திரம் கர்த்தருக்கு சித்தமான அவர் எடுத்துக்கொள்ளும் என்ற ஜெபம் நமக்கு வாயிலிருந்து என்னைக்கும் வரவே கூடாது. ஹalleluya. அதை கொடும். ஹalleluya. யாக்கோபை போல போராடுகிற ஒரு அனுபவம் நமக்குள் வர வேண்டும். ஹalleluya. நீ ஒப்பு கொடுக்கிறதுக்கு நீ யார்? ஹalleluya. அது தேவனுக்குரிய காரியம். ஹalleluya. அந்த சோத்திரம் அந்த செத்து போன அந்த லாசருவை உயிரோடு எழுப்பின தேவனாய் கர்த்தருடைய கரம் நம்மோடு கூட இருக்கிறது. ஹalleluya. தான் செய்கிற காரியத்தை செய்வான், இதை காட்டிலும் பெரிய காரியங்களை செய்வீர்கள் என்று வேதம் சொல்கிறது. ஹalleluya. அப்படியாக அந்த லாசருவை சோத்திரம் அந்த சோத்திரம் கல்லிலிருந்து எழுப்பின தேவனாய் கர்த்தர். அவர் வியாதிப்பட்டதும் தேவனாய் கர்த்தருக்கு தெரியும். ஹalleluya. அது முன்னாடியே அவருக்கு தெரியும், இந்த மாதிரி வியாதி பட போற விஷயமும் தெரியும். ஹalleluya. ஆனாலும் அந்த விஷயத்தை அவர் சகோதரர் சொல்லி அமிச்சாங்க, கொஞ்சம் இந்த மாதிரி வியாதிப்பட்டுக்கிறான், வந்து ஜெபம் பண்ணிட்டு போங்கன்னு சொல்லிட்டு. ஹalleluya. ஆனாலும் அவர் வரவில்லை. அந்த மாற்றத்தில் அவர் வந்திருந்தால் அந்த அற்புதம் அந்த வீட்டில் இருக்கிற 3 பேருக்கு தான் தெரிஞ்சிருக்கும். ஹalleluya. ஆனால் அந்த நேரத்தில் அவர் வரவில்லை. ஹalleluya. இந்த உலகமே அந்த விஷயத்தை காண வேண்டும். சரித்திர புத்தகத்தில் இந்த காரியங்கள் இடம்பெற வேண்டும் என்ற சோத்திரம் தேவன். இது இந்த காரியம் நீ செய்த பாவம் அல்ல, உன் பெற்றோர் செய்த பாவம் அல்ல, கர்த்தருடைய நாம மகிமைக்காகவே இது உருவாக்கினது என்ற வார்த்தையின்படி அந்த கல்லறைக்கு வந்தார். 4 நாளாக சோத்திரம் அந்த மரித்து போன லாசருவே எழுந்து வா என்று சொன்ன மாத்திரத்தில் எழுந்து வந்தான். அந்த 3 பேருக்குள் தெரிய வேண்டிய அற்புதத்தை ஊருக்கே தெரியும்படி கர்த்தர் கிருபை செய்தார். அது ஹalleluya. அதுதான் அவருடைய அற்புதம், அதுதான் அவருடைய அதிசயம். அப்படியாக அவருடைய நலத்தை திரும்பவும் 15 வருடமாக இழந்த வாழ்க்கையை திரும்ப கொடுத்தார். ஹalleluya. அதுதான் தேவனாய் கர்த்தர். இன்னொரு விஷயத்தை பார்க்கும்போது மார்க்ல 12 வருஷமாய் அந்த பெருமாள் உள்ள ஸ்திரீ பார்க்கிறோம். ஹalleluya. நம்ம ஸ்திரீ எவ்வளோ பேர் இருக்கீங்க. ஹalleluya. ஒரு குறிப்பிட்ட நாள் அந்த உதிர்போக்கு ஒரு 3 days தாண்டி 5 நாள் ஆகும்பொழுது அவருடைய வலி வேதனை என்னவென்று உங்களுக்கு தெரியும். ஹalleluya. ஆண்களை காட்டியுள்ள பெண்களுக்கு அந்த காரியங்கள் என்னவா தெரியும். 12 சோத்திரம் இத்தனை வருடங்களாக ஹalleluya எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. அந்த ஒரு நல்லது கெட்டது போயிருக்க முடியாது, ஒரு உட்கார்ந்து பேசியிருக்க முடியாது. அவரை எப்படி பார்த்திருப்பார்கள் என்று, இந்த சமுதாயம் அவர்களை எப்படி ஒதுக்கி இருக்கும் என்று நீங்கள் அறிவீர்கள். ஹalleluya. அப்படியாக இருந்த ஒரு சகோதரி ஹalleluya. அந்த சோத்திரம் வஸ்திரத்தை நம்ம தொட்டால் கண்டிப்பாக அந்த வல்லமை புறப்பட்டு வரும் என்கிற விசுவாசம் அந்த சகோதரிக்குள் இருந்தது. ஹalleluya. நம்முடைய சகோதரர்கள் எத்தனை பேர் அந்த ஒரு விசுவாசத்துக்குள் இருக்கிறீர்கள் என்று நமக்கு தெரியாது. ஹalleluya. தன்னைத்தானே நிதானித்து அறிந்தால் நம் நியாயம் தீர்க்கப்படும் என்று வேதம் சொல்கிறது. ஹalleluya. நாம் நிதானித்து பார்ப்போமானால் நம்முடைய அனுபவங்கள் ஆவிக்குரிய ஜீவத்தில் ஆழமாக போகிற அனுபவங்கள் எவ்வளவு இருக்கிறது என்று நாம் அறிந்து பார்க்க வேண்டும். ஹalleluya. இப்படியாக அவரிடத்தில் பேசும் பொழுது, அவரிடத்தில் வஸ்திரத்தை தொடும் பொழுது நாம் கண்டிப்பாக வல்லமை புறப்பட்டு வந்து இந்த காரியமெல்லாம் சரியாகும் என்கின்ற ஒரு சோத்திரம், ஒரு தொடுதல் நமக்கு காணப்பட வேண்டும். ஹalleluya. நமக்கு ஒரு பிரச்சனை வருகிற மாத்திரத்தில் நம்ம சோத்திரம் இந்த வேதத்தை மறந்துடுவோம், அவன் சண்டை போட ஆரம்பிச்சிடும். ஹalleluya. சோத்திரம் அமைதியாக இருந்து சோத்திரம் வேதத்தை தியானித்து ஜெபித்து அந்த காரியத்தை கடந்து போகிறது ஒரு சிலர் மாத்திரமே. ஹalleluya. இன்று எல்லாமே ஏட்டிக்கு போட்டி. ஹalleluya. ஏட்டிக்கு போட்டி. இந்த விசுவாசம் எவ்வளோ வீட்டுக்கு போனால் விசுவாசம் குறைந்து போகிறது. ஹalleluya. சபைக்கு வரும் பொழுது அந்த காரியங்கள் செயல்படுகிறது. ஹalleluya. அப்படியாக நாம் 2 வேடத்துக்குள் நாம் இருக்கும் பொழுது வேதம் சொல்றது அனலும் என்று குளிரும் என்றால் வாய்ந்து வாந்தி பண்ண போல வேதம் சொல்றது. ஹalleluya. வாத்திர சேத்துல என்னைக்குமே இருக்கிறது. வேதம் சொல்றது 99% அல்ல 100% சோத்து. ஹalleluya. ஹalleluya. சோத்திர நான் கர்த்தர் பரிசுத்தர், ஆயில நீங்களும் பரிசுத்தமாயிருங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவன் தேவனை தரிசிப்பது கூடாத காரியம். ஹalleluya. நம்முடைய வாழ்க்கையில் ஜெப ஜீவியம் ரொம்ப முக்கியம். ஹalleluya. அந்த ஜெப ஜீவத்தை பிரிப்பது எது என்றால் கோபம். ஹalleluya. சோத்திரம் கோபம் என்பது ஒரு பெரிய பாவம். ஹalleluya. அந்த கோபப்படும் போது ஜெபிக்கிற அந்த எண்ணமே வராது. ஹalleluya. ஒரு குற்றம் ஒரு பாவம் செஞ்சுட்டா ஜெபிக்கிற எண்ணமே வராது. ஹalleluya. அதுதான் சொல்கிறது வேதம், நீங்கள் பரிசுத்தமாயிருங்கள். ஹalleluya. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் இருதயத்தில் சுத்தமுள்ளவன் பாக்கியவான், அவன் தேவனை தரிசிப்பான். நீ இருதயத்தில் அடுத்தும் போது கசப்போடு கூட, நம் பிள்ளைகள் போது கசப்போடு கூட, சொந்தமாக கசப்போடு கூட, அவருடைய மனைவின் கலைவனோடு கசப்போடு கூட இருக்கும்பொழுது நீ ஒரு காலம் தேவனிடத்தில் பேசவே முடியாது. ஹalleluya. அவரிடத்தில் கிட்டி சேரவே முடியாது. ஹalleluya.
அந்த அனுபவம் நமக்குள் வர வேண்டும். மன்னிக்க வேண்டும், மன்னிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும், விட்டு கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஜெபிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும், உபவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. இவ்வித பிசாசுகள் கண்டிப்பாக ஒரு வாரத்தில் ஒரு நாளாவது உபவாசித்து ஜெபிக்க வேண்டும். உபவாசம் என்பது நம்மை நாமே அது ஸ்தோத்திரம் சரி செய்து கொள்ளுகிற ஒரு பெரிய ஒரு போர் ஆயுதமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்முடைய பாவங்கள், நம்முடைய கண்களின் இச்சைகள், ஹல்லேலூயா, யாரும் ஸ்தோத்திரம் யாரும் நல்லவென்று சொல்லவே முடியாது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். தாயின் கருவில் உருவாகும் முன்னே அந்த துர்குணத்தில் நான் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தல் என்று வேதம் சொல்லுது. அப்படியாக நாம் ஒவ்வொருவரும் அந்த சோத்திரம் யோபுவாகப்பட்டவர் அவர் அனுதினமும் தன் பிள்ளைகளை வைத்து சோத்திரம் பலியிட்டு சோத்திரம் அந்த சோத்திர பலிகளை இட்டு நாம் பாவத்தை அறிக்கிட்டு அனுதினம் நாம் ஜெபிக்கும் போது நம் கரைத்திரையர்களாக காணப்படுவோம். தேவனிடத்தில் நம்ம சுமூகமாக சேர முடியும். ஹல்லேலூயா. நம்ம கண்டிப்பாக ஒரு பாவம் செஞ்சுட்டு பிறருக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்லிட்டு பிறருக்கு விரோதமாக பொருளை அபகரிச்சுட்டு கண்டிப்பாக ஜெபம் பண்ணவே முடியாது. அந்த ஜெபம் பண்ணால் அது உனக்கே தெரியும் அந்த ஜெபம் கேட்கப்படவில்லை என்று. அந்த ஜெபம் முடிக்கும் போது நமக்குள்ள ஒரு ஆவி உற்சாகமே இருக்காது. ஹல்லேலூயா. அது நமக்கே தெரியும். நம்மை ஏமாத்தி கொண்டிருக்கிற ஒரு காரியம் தான் நான் பரிசுத்தவான், நான் சபைக்கு போறேன், என்னோட கூட தேவன் இருக்கிறார், என்னோட கூட பேசி. ஹல்லேலூயா. அப்படி அல்ல. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வுடைய மாட்டான், அவளை அறிக்கை செய்து விட்டுறணும் இறக்க பெறும் என்ற வேதம் சொல்கிறது. இப்படியாக அந்த அனுபவத்தில் கிறிஸ்தவன் தன்னுடைய பாவத்தை மறைக்க கூடாது. ஹல்லேலூயா. நம்முடைய பாவங்களை மன்னித்த தேவனாய் கர்த்தர் அவர். ஹல்லேலூயா. நம் ஜெபம் கேட்கப்பட வேண்டுமானால் நம்முடைய பாவம் மன்னிக்கப்பட வேண்டும். என்படி இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்ம கழுவப்பட வேண்டும். நம்முடைய வேதம் சொல்கிறது நம்முடைய பாவங்கள் சிவேன் இருந்தது, நம்முடைய பாவங்கள் ரத்தாம்பரத்தை போல இருந்தது, வெண்பஞ்சை போலவும் உறைந்த மழை போலவும் அவர் மாற்றினார். ஹல்லேலூயா. அவர்கிட்ட மறைக்க முடியாது. ஹல்லேலூயா. சோத்திரம். ஒரு கோழி குஞ்சு ஒரு ஸ்கூல் படிக்கிற பையன்கிட்ட கொடுத்து இது யாருக்கும் தெரியாம சாவடிச்சிட்டு சொன்னாங்க. எல்லாரும் சாவடிச்சிட்டு வந்தாங்க. கிளாஸ் பசங்க எல்லாம் ஒருத்த மட்டும் சாவடிக்கவே இல்லை. ஏன்பா யாருமே பார்க்கல, சாவடிக்க வேண்டியதானே? இல்லை, எல்லாம் பார்க்கல, ஆனா என்னை உருவாக்கின தேவன் ஒருத்தர் பார்த்து நிற்கிறாரு, நான் எப்படி சாவடிப்பேன் அப்படி அந்த ஒரு மகன் பேசினான். அப்படியாக நமக்கு ஒரு அந்த அனுபவம் வர வேண்டும். ஹல்லேலூயா. இங்க யாரும் பார்க்கல, இந்த 4 செவத்துக்குள்ள யாரும் பார்க்கல, நம்ம போன்ல என்ன வேணா பார்க்கலாம், நீ யாரு கூட சாட் பண்ணலாம், யாரு கூட பேசலாம், அதை அழிச்சிடலாம், அதை டிலீட் பண்ணலாம் நினைக்கலாம், ஆனாலும் அந்த டேட்டா என்னைக்குமே அழியாது. ஹல்லேலூயா. அந்த ஞாபக புஸ்தகப்பட்டது அது சோத்திரம் நம்முடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் கிறுக்கி போடாதபடி நம்ம எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. சோத்திரம். அந்த வாலிப பிராயத்திலே நாம் சோத்திரம் ஹல்லேலூயா நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம அனுதினமும் நம்ம சுத்திகரிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நம்ம சோத்திரம் அநேக சோத்திரம் இந்த பாவ சேற்றில் இருக்கிறோம், அநேக பாவிகள் மத்தியில் நாம் உலாவுகிறோம். அதற்காக நாம் அனுதினமும் ஜெபிக்க வேண்டும். தேவனை தொடுற ஒரு உணவு இருக்குமானால் கண்டிப்பாக நாம் நலமுள்ளவர்களாக காணப்படுவோம். அனுதினமும் அவரை பார்க்கிற ஒரு உணர்வு, அவரை தொடுற ஒரு உணர்வு. ஹல்லேலூயா. அடுத்து யோவான் 5ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது அந்த 38 வருஷமாக வியாதி கிடந்த மனுஷன். ஹல்லேலூயா. அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார். 38 வருஷம். நீ ஒரு மாசம் அடிபட்டு ஹாஸ்பிட்டலில் சோத்திரம் படுக்கும் பொழுது, நீ ரெஸ்ட் ரூம் போகும்போது, வரும்போது, சாப்பிடும்போது, உன்னை ஊட்டி விடும்போது, உன்னை கூட்டும் போகும்போது, தாங்கும் போது, எழுந்தும் போது உனக்கு எவ்வளவு கஷ்டம். நம்ம ஒரு 6 மாசமா அடுத்தோட தயவில் நம்ம நடந்து கொண்டிருக்கிறோம். ஒரு குற்ற ஒரு சுபாவம் நமக்குள் வரும். ஹல்லேலூயா. நமக்கு ஒரு சலிப்புத்தன்மை வரும். ஹல்லேலூயா. ஒரு மாதம் ஒரு இடத்துல உட்கார முடியுமா? ஒரு 10 நாள் ரூம்ல. ஆனா 38 வருஷமா ஒரு இடத்தில் உட்கார்ந்து குறைந்த தேவனாய் கர்த்தர் அவனை பார்த்தார். அவனுக்கு உதவாள் யாரும் இல்லை. அப்படிதான் நம்ம அதே இருக்கிறோம். நமக்கு உதவாள் யாரும் இல்லை, கேட்பார் யாரும் இல்லை. ஹல்லேலூயா. ஆனால் நம்மை காண்கிற தேவன் ஆகார வனாந்தரத்தில் காண தேவனாய் கர்த்தர் நம்மை காண்டு பார்த்து கொண்டிருக்கிறார். நீ நினைக்கலாம் நம்மளை விசாரிக்க யாரும் இல்லை, நம்மளை பார்க்க யாரும் இல்லை, ஆற்ற தேற்ற அரவணைக்க யாரும் இல்லை என்று அநேக நாட்களை கவலைப்பட்டுக்கலாம். உன் கண்ணீர்கள் துரித்தில் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. உன் கண்ணீரை என்ன கண்டேன், உன் கண்ணீரை துரித்தில் வைத்திருக்கிற தேவனாய் கர்த்தர் நம்மோடு கொடுக்கிறார். அந்த 38 வருஷமாக வியாதிக்கிற மனுஷன் இவனை போல நடக்க முடியல, இவனை போல ஓட முடியல, வர முடியல, போக முடியல, அநேக நாட்கள் குறித்து கவலைப்பட்டிருப்பான். ஆனாலும் அவருடைய ஜெபங்கள் கேட்கப்பட்டது, அவருடைய கூங்குரல் அவர் கேட்கப்பட்டது, அவருடைய கண்ணீர்கள் கேட்கப்பட்டது. ஹல்லேலூயா. அவரே வந்தார். ஹல்லேலூயா. அந்த 38 வருஷமா இந்த மனுஷனை ஹல்லேலூயா அவர் பெரிய ஒரு அற்புதமாக அவர் நடக்க செய்தார். ஹல்லேலூயா. இது லேசான காரியம். சோத்திரம். படைக்க எடுத்துக்கொண்டு நட என்றால் நடப்பார். அப்படிப்பட்ட வல்லமுள்ள தேவனாய் கர்த்தர் நம்மோடு கொடுக்கிறார். உன் பிரச்சனையும் என் பிரச்சனையும் இந்த உலகத்தில் எவ்வளவு. ஹல்லேலூயா. இதெல்லாம் லேசான காரியம். ஹல்லேலூயா. அவருடைய சோத்திரம், அவருடைய பிரசன்னத்துக்குள் நம்ம போகும்போது, அவருடைய நடத்தலுக்கு நம்ம போகும்பொழுது இதெல்லாம் சோத்திரம் நம் தேவைகள் சந்திக்கப்படும். ஹல்லேலூயா. நீ கேட்பதற்கு முன்பாக உனக்கு என்ன தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வயசுல தான் இப்போ சோத்திரம் ஒரு சின்ன பையன், ஒரு குழந்தை, அவன் ஒரு பெரிய ஒரு கார் கேட்டாக்கா அவங்க தகப்பனை வாங்கி கொடுப்பாங்க, வாங்கி கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு ஒரு அனுபவம் வர வேண்டும், அவன் லைசன்ஸ் எடுக்க வேண்டும், அங்கீகரிக்கப்பட வேண்டும், சமுதாயத்தில் அவன் டீனேஜ் ஆக வேண்டும். அதுக்கு மாத்திரத்தில் அவனுக்கு தேவையான அந்த விலை உயர்ந்த ஒரு பொருட்கள் வாங்கி கொடுப்பான். அது மாதிரி தான் நமக்கு ஒரு காரியங்கள் தடைபடுவதானால் கர்த்தருக்கு அந்த காரியம் நம்ம கையாளக்கூடிய சக்தி திறமை நம்மளிடத்தில் இல்லை என்ற அர்த்தம். ஹல்லேலூயா. அதற்காக சோத்திரம் நாம் வெறுமையாக போகக்கூடாது, ஜெபம் பண்ணி கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நீடித்த நாட்கள் சோத்திரம், நீடித்த நாட்கள் நிலைத்திருக்கிறவன்
நெடுநாளாய் காத்திருக்க இருதயத்தை இளைக்க பண்ணும். விரும்பினது வரும்பொழுதோ ஜீவ விருட்சத்தை போல இருக்குன்னு வேதம் சொல்லுறது. அல்லேலூயா. நம்ம ஒரு காரியம் தாமதிக்குமானால் அது தேவனாய் கர்த்தர் நம்ம ஆசீர்வாதமாக கொடுப்பார், அது அற்புதமாக கொடுப்பார், அது தேவனுடைய நாமம் மகிமைக்கென்று அவர் வைத்திருப்பார். அல்லேலூயா. ஒரு காரியம் தாமதித்தது. அல்லேலூயா. யோவான் ஸ்நானகன் எலிசபெத் நமக்கு ரொம்ப நாள் கழித்து பிறந்தார். அல்லேலூயா. ஆனாலும் அந்த குழந்தை எப்படி ஒரு ஆசீர்வாதமான குழந்தையாக மாறினது, அதே போல ஒரு காரியங்கள் நமக்கு தாமதிக்குது, ஆனால் அது கர்த்தராய் கர்த்தர் தேவனாய் கர்த்தர் ஒரு ஆசீர்வாதமாக நம்ம கொடுப்பார். இந்த நம்முடைய சபைகள் இன்னும் சோத்திரம் கட்டப்படாமல் தாமதித்துக் கொண்டிருக்கிறதா, ஆசீர்வாதமாக தேவனாய் கர்த்தர் கட்டப்படுவார். அது லேசான காரியம், அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. கர்த்தர் சொல்லாகும் கட்டளை நிற்கும். அல்லேலூயா. தேவன் மிக உயர்ந்த செல்வந்த தேவையான அனைத்துமே அவர் மிகுதியாய் தருவார். சங்கீதம் 121 படி ஒரே ஆள் வந்து நம்ம சபையை கட்டி கொடுத்துட்டு போயிடுவாங்க. இது லேசான காரியம். அல்லேலூயா. அவர் நினைச்சா சொல்ல ஆகிடும் கண்டிப்பா. அல்லேலூயா. அந்த சோத்திரம் எப்படி அந்த அல்லேலூயா சோத்திரம் ஆகாச ராஜாவுக்கு தூக்கம் வராதபடி அன்று அவருடைய உயிரை காப்பாற்றின அந்த ஆமானை சோத்திரம் காப்பாற்றும்படியாக, அந்த சரித்திர புத்தகத்தை வாசிக்கும்படியாக அந்த நித்திரையை வரவிடாமல் தடுத்தாரோ, அதே போல் நம்ம சபையை கட்டும்படியாக ஒரு பெரிய செல்வந்தனுக்கு தூக்கத்தை வரவடியாதபடி இங்க நன்மை பெற்ற ஒருவன் அந்த சபையை கட்டி கொடுத்துட்டு போயிடுவார். அதுதான் லேசான காரியம். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. கர்த்தர் சொல்லாகும். அவர் சொல்லிட்டாக அவர் வாக்கு மாறாதவர், அவர் வாக்கு தத்தத்தில் உண்மை உள்ளவர், அழைத்தவர் உண்மை உள்ளவர், அழைத்தவர் அவர் நடத்துவார். ஹல்லேலூயா. அந்த விசுவாசம் நமக்குள் இருக்க வேண்டும். அழைத்தவர் இந்த வானத்து நட்சத்திரம் போல பெருக செய்வேன், பூமியின் மண்ணை போல ஒரு சந்ததி பெருகும் என்றால் விசுவாசிக்க வேண்டும். அவர் விசுவாசித்தார்கள், தேவனுடைய மகிமையை காண்பார்கள். அந்த மகிமை நிமித்தமாக நாம் இன்று ஆவிக்குரியவராக நாம் இருக்கிறோம். அந்த அனுபவம் நமக்குள் இருக்கும்போது கர்த்தர் நம்மை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். கடைசியாக இழந்த வளம் திரும்பியது. அல்லேலூயா. இழந்து போன வளம் திரும்பியது. சாரிபாத்து புத்திரமோ சோத்திரம் 1 ராஜாக்கள்ல 17 அதிகாரத்தை பார்க்கிறோம். அவங்க எல்லாவற்றையும் இழந்துட்டாங்க. ஹல்லேலூயா. இழந்தவளும் மீண்டும் திரும்பபடி கர்த்தர் கிருபை செய்தார். ஹல்லேலூயா. அது வேதம் சொல்லுறது சோத்திரம் விதவைகளை விசாரிக்கிறவர், திக்கற்ற பிள்ளையின் ஜெபத்தை அலட்சியம் பண்ணவர், அவர் ஜெபத்தை அங்கீகரிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் சிறுமையும் எளிமையும் அவரோட கர்த்தர் அவர் மேல் நினைவாய் இருக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் சோத்திரம் கல்விமானுக்கும் ஞானிக்கும் மரித்தும் பாலகருக்கும் நமக்கு வெளிப்பட்டார். ஹல்லேலூயா. அப்படியேப்பட்ட எளிமையின் தேவனாய் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அதற்காக இந்த உலகத்தின் காரியங்களை குறித்து நாம் கவலைப்படவே கூடாது. ஹல்லேலூயா. அந்த சோத்திரம் மாத்திர கவலைப்பட்டு எந்த பிரயோஜனம் இல்லை. மரியாதை போல அவர் பாதத்தில் உட்கார்ந்திருந்து ஹல்லேலூயா கர்த்தாவே சொல்லும், நான் உன்னை அடிமை கேட்கிறேன் என்று சாமுவேலை போல அமர்ந்திருந்த தேவன் நானே என்று அறிந்து கொள்ள வேதம் சொல்லுகிறது. ஆபத்துக்காக என்னை நோக்கி கூப்பிடு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நான் உன்னை விடுவிப்பேன் சொல்லப்பட்டிருக்கிறது. விடுவித்த மாத்திரத்தில் நீ என்னை மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த காலத்தில் நம்ம ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். 10 குஷ்டரோகி குணமாக்கினார். 9 பேர் போயிட்டாங்க, ஒருத்தர் மட்டும் வந்தான். ஆனா கேட்ட உட்கார்ந்து இருந்தாரு. மறுபடியும் வரணும், அந்த சாட்சி சொல்லணும், அந்த பெற்றுக்கொண்ட நன்மை குறித்து அவன் கண்டிப்பாக சாட்சி சொல்ல வேண்டும் என்று எதிர்பார்த்தார். ஆனா 9 பேருக்கு மனம் இல்லாமல் படி வந்தபடி ஓய்விட்டார்கள். ஒருவன் மாத்திரம் வந்தான். ஹல்லேலூயா. பேதுரு போல நாங்கள் எங்கே போவோம் ஆண்டவரே, நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் அல்லவா இருக்கிறது என்று அப்படியேப்பட்ட ஒரு உணர்வு உள்ள இதை நமக்கு வேண்டும். ஹல்லேலூயா. இந்த சபைக்கு நான் வந்து அந்த முன்னாடி இருந்த நம்ம வாழ்க்கைக்கும் இப்ப இருக்கிற நம்ம வாழ்க்கைக்கும் என்ன வித்தியாசங்கள் என்று பார்க்க வேண்டும். கர்த்தரிடத்தில் நன்மை பெற்றவன் தீமை பெற வேண்டாமா என்று யோபை போல நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். நன்மை பெறும்போது கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம், நாம் தீமை பெறும்பொழுது கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அப்படியே நம்முடைய போகிற வழியில் பெட்ரோல் இல்லாம வண்டி நின்றுச்சு, ஒரு பென்ஷன் ஆயிடுச்சு வண்டி நினைச்சுன்னா கர்த்தர் ஒரு பேராபத்திலிருந்து நம்ம தப்பிக்கிறேன் என்ற அர்த்தம். அல்லேலூயா. கர்த்தாவே நான் காலை செவம் பண்ணனே, எனக்கு ஏன் அந்த நிலைமை ஏற்றி விடுது, நான் தள்ளினும் போறனே நடந்து போறனே, இது அப்படி அல்ல. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைக்கென்று உடைய ஜீவன் காப்பாற்றப்படுவதற்கு அந்த தேவனாய் கர்த்தர் ஆயத்தப்படுத்தியிருக்கிறார் என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்துக்கொண்டார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் சொல்லக்கூடிய ஒவ்வொரு அந்த உணர்வு நமக்குள் வர வேண்டும். அப்படி வரும்போது கர்த்தர் நம்மை கொஞ்சத்தில் உண்மையா இருக்கும்போது நம்மை அநேகத்திலும் அதிபதியை வைக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. கடைசியாக 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்தில் தீர்க்கதரிசி மனைவி குறித்து நம்ம அநேக முறை பார்த்திருப்போம். ஹல்லேலூயா. ஆனாலும் ஸ்தோத்திரம் தீர்க்கதரிசியுடைய மனைவி பிள்ளைகள் கஷ்டப்படுறாங்க. ஹல்லேலூயா. சாப்பாடு கஷ்டப்படுறாங்க. சோத்திரம் மாவுக்கு எல்லாவற்றிலையும் கஷ்டப்படுறவர்களாக, அவமானப்படுறவர்களாக, அடிமைத்தனத்தில் இருக்கிறார்கள். ஆனாலும் தேவனுடைய கரம் அவர் மேல் பட்டது. ஹல்லேலூயா. அவர்களுக்கு சோத்திரம் தேவைகளுக்கு அதிகமாகவும் கிடைத்தது. மாத்திரமல்ல அவர்களை சாவர வரை அவன் ஜீவனம் பண்ணும்படியாக எண்ணெயும் மாவும் அவருடைய பானையில் குறைபடாதபடி கர்த்தர் பாதுகாத்தார். ஹல்லேலூயா. அந்த அனுபவம் நமக்குள் வர வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு காரியத்தை நமக்கு வருமானால் அது கண்டிப்பாக நம்ம மூத்த ஊழியக்காரருக்கு சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம அதிக
அது இருக்கவே கூடாது. மிஞ்சின நீதிமான நம்ம இருக்கவே கூடாது. இது சின்ன பிரச்சனை தானே, இதை நாம் பார்த்து கொள்ளலாம் என்று நாம் ஒருபோதும் நினைக்க கூடாது. சின்னதோ பெருசோ நம்முடைய ஆவிக்குரிய தகப்பன இடத்தில் நம்ம சோத்திரம் அது பரிமாறும் போது அதற்கு அவர் ஜெபித்து கண்டிப்பாக நமக்கு ஒரு ஆலோசனை அவர் கொண்டு வருவார், நமக்காக ஜெபிப்பார். ஹல்லேலூயா சோத்திரம். அது நமக்கு தேவன் அவரோடு கூட இருந்து பேசுவார். ஹல்லேலூயா. அவர் நமக்கு சோத்திரம் ஆவிக்குரிய தகப்பனாக இருக்கிறார். அப்படியாக அந்த தீர்க்கதரிசனத்தில் மனைவி சோத்திரம் அவருடைய திருவசி மனைவி சொல்லும் பொழுது சோத்திரம் அப்படியாக அவருடைய ஜெபத்தை கேட்டு எல்லாவற்றையும் கடன் தீர்ந்து அவர்கள் அடிமைத்தனத்தை மீட்டு அவர் சாவர வரையும் அப்பமா சோத்திரம் எண்ணெயும் குறையாதபடி கர்த்தர் பாதுகாத்தார். ஹல்லேலூயா. அந்த அனுபவம் நமக்குள் இருக்க வேண்டும். அப்படியாக சோத்திரம் எல்லா காரியத்தையும் நம்ம திருப்பிக் கொள்ளவர்களாக காணப்பட வேண்டும். சோத்திரம் நம்ம இழந்து விட்டோம் என்று நம்ம கவலைப்படவே கூடாது. ஹல்லேலூயா. நம்ம இழந்து விட்டோம் என்றால் கர்த்தர் எடுப்பதில். ஹல்லேலூயா. நம்முடைய சுய இச்சையினால் ஹல்லேலூயா நம் தேவனுக்கு எதிர்த்து நிற்பதனால் ஹல்லேலூயா இப்படிப்பட்ட காரியங்களால் தேவன் செய்கிற காரியம் ஹல்லேலூயா சோதிப்பதல்ல, தன்னுடைய சொந்த முயற்சினால் போகும்பொழுது இப்படிப்பட்ட காரியங்கள் கண்டிப்பாக வரும். ஹல்லேலூயா. அதை கண்டிப்பாக நாம் அதை அறிக்கையிட்டு சோத்திரம் உணர்த்தப்பட்டவன் நம்ம காணப்படும் போது சோத்திரம் தாவீதுக்கு சொன்னது போல சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்று தேவனாக சகலத்தையும் திருப்பும்படி தேவனை கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லைங்க. அவர் சோத்திரம் குப்பையிலிருந்து உயர்த்தவும் முடியும். சோத்திரம் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஒளியால சேர்த்து நம்மை தூக்கி எடுத்தவர். ஹல்லேலூயா. நம்ம ஏந்தினவர், தாங்கினவர், தப்பி வைத்தவர். ஹல்லேலூயா. அதனால் தேவனாய் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். விட வேண்டியதை விட்டு பிடிக்க வேண்டியதை பிடித்துக் கொள்வோமானால் நம் இழந்த எல்லாவற்றையும் சோத்திரம் நம்முடைய பொருளாதாரமாகட்டும், நம்முடைய உடல் ரீதியான ஒரு சுகவீனமாகட்டும் சோத்திரம் அந்த சமுதாயத்திலே நமக்கு கிடையாது ஒரு மரியாதை ஒரு நேரத்தில் நல்லா இருந்திருக்கும். இப்போ எல்லாரும் அசைட்டை பண்ணியிருக்கலாம். ஹல்லேலூயா. ஆனாலும் தேவனுடைய பார்வைக்கு அருமையான படி நாளை கணம் பெற்ற வார்த்தையின்படி தேவனுடைய பார்வைக்கு நாம் அருமையான காரியத்தை செய்யும் பொழுது இந்த சமூகத்தில் நம்முடைய பிள்ளைகள் 100 பேர் நம் பிள்ளைகள் தனியாக தெரியும்படி கர்த்தர் கிருபை செய்வார். 1000 பேர் இருந்தாலும் நம்மளை 1000ல் ஒருவனாக தேவனாக கர்த்தர் நிறுத்துவார். ஹல்லேலூயா. அதுதான் அவருடைய அபிஷேகமாகப்பட்டது. அப்படிதான் நீ விசேஷித்தவானவன், நீ விசேஷமானவள், நீ உலகத்திற்கு சோத்திரம் வெளிச்சமாயிருக்கிறார், பூமி மேல் உள்ள பட்டம் மறைந்திருக்க மாட்டாது என்று வேதம் சொல்லுவது. ஹல்லேலூயா. உன்னை உப்பாக வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. உப்பாக வைத்திருக்கிறார். நீ விளக்கு, நீ கட்டிலின் கீழே இருந்த யாருக்கு பிரயோஜனம் இல்லாத காரியம் அது விளக்கு தண்ணீர் மேல் வைக்கும்போது தான் அந்த வீட்டுக்கு பிரகாசமாக இருக்கும். அந்த பகலில் இருக்கும்போது அந்த மெழுகுவர்த்திக்கு அந்த சோத்திரம் அந்த பிரயோஜனம் மேலே வெளிச்சம், அந்த இருட்டு எங்கேயோ அங்கதான் அந்த வெளிச்சத்துக்கு சோத்திரம் அந்த மதிப்பு இருக்கிறது. அப்படியாக அந்த இருண்டு போயிருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் நம்முடைய வெளிச்சம் நம்முடைய திரி அது எரிக்கத்தக்கதாக இருக்க வேண்டும். அதனுடைய ஸ்தோத்திரம் அது பார்த்து வண்ணமா வரக்கூடாது. அவங்க என்ன வேணா சொல்லட்டும், நம்முடைய கடமை ஜெபிக்க வேண்டிய கடமை. நம்ம ரத்தப்படி ஏசப்பா நம்ம இடத்துல கேட்டாரா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம சோத்திரம் நம்முடைய காரியம் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த உபவாச நாளை தேவனாக நம்ம கொடுத்திருக்கிறார். நம்ம இங்கிருந்து போகும்போது நம்ம சகலத்தையும் திருப்பிக் கொள்வதாக காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம வந்தது நல்லது என்று அந்த ஒரு காரியத்தை நம்ம வர வேண்டும். நம்முடைய ஆவிக்குரிய ஜீவிதத்தை இன்னும் ஒரு படி வளர வேண்டும். இந்த நாள் வாழ்க்கையில் மறக்க முடியாத நாளாக ஒவ்வொரு நாளும் நமக்கு தேவனாய் கர்த்தர் கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த சிறிய ஒரு ஆலோசனை, சிறிய ஒரு கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கும்படி கர்த்தர் பெரிய ஸ்லாக்கியத்தை கொடுத்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா.